நீங்க பார்க்க போறீங்கன்னா த்ரோன் ஆஃப் சீல்ல சீசன் 1ல எபிசோட் 4 தான். சோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்து இப்பதான் இந்த எபிசோட் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எபிசோட் எல்லாம் போட்டேன், அது செக் பண்றது பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அப்படியே நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒண்ணே வந்து சேரும். சோ ஃபைனலி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் லைக் பண்ணி நம்பிக்கையோட போன எபிசோட் பார்க்கலாம் வாங்க. ஹீரோ என்னடா நடந்துச்சுன்னு குழப்பத்தோட இருப்பான். இருந்தாலும் கையில இருக்கிற ரிங்கை பார்த்துட்டு கண்டிப்பா அந்த பொண்ணை பார்த்தது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பான். அதே நேரத்துல நம்ம ஹீரோவோட அப்பா ஒரு வழியா அவங்க அம்மாவை தேடி கண்டுபிடிச்சிருப்பாரு. சோ அதுக்கப்புறமா ஹீரோக்கு சொல்லி தரேன் அப்படிங்கிற மாதிரி டீச்சரா ஹீரோக்கு அறிமுகம் ஆயிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோவை அவேக்கனிங் பண்றதுக்காக கூட்டு வருவாரு. அதுல என்னன்னா ஹீரோ ஆல்ரெடி 12 மெரிடியன்ஸுமே ஓபன் பண்ணி வச்சிருப்பான். சோ இன்னைக்கான எபிசோட ஸ்டார்டிங்ல அவன் என்னாச்சு கொஞ்ச நேரமா இது லோட் ஆயிட்டு இருந்தது நின்ன மாதிரி தெரியுதுன்னு அப்பா பாத்துட்டு இருக்கவும் ஹீரோ என்னன்னா அந்த ஸ்வாட நோக்கி போயிட்டு இருப்பான். என்னவோ கையில எடுன்னு அந்த ஸ்வாட் சொல்லவும் ஹீரோவுமே ஒரு குழப்பத்தோட அதை கிட்ட போய் எடுக்கலான்னு போனா அதுல இருந்து சிரிக்கிற சத்தம் கேக்குது. எதுக்காக பயப்படுற, தைரியத்தோட பண்ணுன்னு அந்த ஸ்வாட் சொல்லவும் ஹீரோவுமே அதை தூக்க பாக்குறான். இவன் என்னடா 90 பாயிண்ட் கிட்ட வந்துட்டானு அப்பா பார்க்கவும் ஹீரோக்குள்ள இருந்து வர லைட் எனர்ஜியை எல்லாராலையுமே பார்க்க முடியுது. டீமன் லார்ட் ஹியூமன்ஸ் ஏதோ வித்தியாசமா பண்ற மாதிரி இருக்குன்னு இந்த சைட் பேசிட்டு இருக்கோம். இதுல ஒருத்தன் வில்லத்தனமா சிரிச்சிட்டு பாக்குறான். அப்படியே சீன் கடைசி ஹீரோ சைட் காட்டினா அவன் இன்னுமே அந்த ஸ்வாட தான் எடுக்க பார்த்துட்டு இருக்கான். உனக்கு ஈரல நினைச்சு பயம் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால என்னோட பிளஸிங் யூஸ் பண்ணி இந்த ஹியூமன்ஸோட வாழ்க்கையை நீ தான் நல்லாக்க போறேன்னு அந்த ஆள் சொல்லுவோம். ஹீரோ வெளியே ரொம்பவே கஷ்டப்படுறான். இருந்தாலும் லாஸ்ட் ஒண்ணுமே லோட் ஆகுற மாதிரி தெரியுது. நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும், அதுலயே உனக்கு இதுக்கப்புறமா தான் சேலஞ்சஸ்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியும். ஆனா அதை கண்டு நீ பயப்படக்கூடாது, உன்னோட வாழ்க்கையே போற மாதிரி இருந்தாலும்னு இந்த ஃபேஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். ஹீரோட அப்பா என்னன்னா இவன் எல்லாத்தையுமே லோட் பண்ண போறானான்னு ஷாக்காராரு. அதே நேரத்துல ஹீரோ நான் பயப்படல அப்படிங்கவும் இதுவுமே சிரிச்சிட்டு நீ என்னோட நம்பிக்கையை வாங்கிட்ட, அதனால உனக்கு சில இதை சொல்றேன் அப்படின்னு இது எதையோ சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா அதை நம்மளுக்கு அதை காட்டல. அதே நேரத்துல நம்ம ஹீரோவுமே அந்த பவர் வழியா தூக்கி அடிக்கப்படுறான். பாத்துட்டு இருக்க அப்பா தான் இவன் கிட்டத்தட்ட அதை ஃபுல் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்காராரு. அப்படியே ஹீரோ அந்த பவர் தாங்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்துட்டு இது எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணுமேனா அவரோட ஃபார்மேஷன் ஆக்டிவேட் பண்றாங்க. நான் ரொம்ப நாளா இங்க தான் இருக்கேன், இருந்தாலும் இப்படி ஒரு இடம் இருக்குன்னு எனக்கே தெரியாது என்னன்னு ஹீரோ சொல்லவும் இந்த அவேக்கனிங் அப்பா யாரெல்லாம் 90க்கு மேல எடுக்கிறாங்களோ அவங்கள சன் ஆஃப் லைட்னு தான் சொல்லுவாங்க. சோ இவன் 97 பாயிண்ட் வச்சிருக்கான். ஆனா அதுவுமே நான் கண்ட்ரோல் பண்ணனாலதான் நின்னுச்சுங்கிறனால இதை பத்தி சரியா தெரியலன்னு அப்பாவுமே நினைக்கவும் என்னோட மானா பாயிண்ட் என்னன்னு ஹீரோ கேட்கறான். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல ஒரு ரிசல்ட் என்னவா இருந்தாலும் நான் உனக்கு டீச் பண்ணுவேன்னு. சோ ரிசல்ட் நேரம் வரும்போது உனக்கு தெரியப்படுத்துறேன்னு அப்பா சொல்லவும் ஹீரோவே சரின்னு சொல்லிடுறான். நைட் டெம்பிள்ஸோட வரலாற்றுலயே சன் ஆஃப் லைட்னு ஒருத்தன் வந்ததே இல்லை, இதுக்காக தான் என்ன 10 வருஷம் நீ வெயிட் பண்ண வச்சியா அப்படிங்கிற மாதிரி அப்பா நினைச்சிட்டு ஒரு பூச்சை பிடிச்சிட்டு இது என்னன்னு தெரியுமான்னு கேட்கவும் இது சிகாடா அப்படின்னு சொல்றான். இது எப்படின்னா இந்த மாதிரி வெளியே சுத்துறதுக்கு முன்னாடி நிலத்துக்கு அடியில் தான் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் இதால வெளியே வந்தே வாழ முடியும்னு அப்பா சொல்லிட்டு மனுஷனுக்கும் ஒரே நிலைமை தான். ஆனா நம்மளோட பிரச்சனை என்னன்னா அந்த டீமன்ஸ். சோ அதுங்களை சீக்கிரமா முடிச்சு கட்டி ஆகணும்னு அப்பா சொல்லிட்டு இவன் தான் டீமன் லார்ட் ஃபெங்ஷியூ, இவனை மட்டும் நம்ம கொண்டுட்டோம்னா இங்க இருக்கிற எல்லா டீமன்ஸும் அழிஞ்சிடும்னு அப்பா சொல்லுவோம். இந்த டீமன் கிங்க பத்தி அம்மா சொல்லியிருக்காங்கன்னு ஹீரோ சொல்லவும் அப்பா கோவப்பட்டுட்டு இதுக்கப்புறம் நான் உன்னோட ட்ரைனிங் செக்ஷனை பத்தி சொல்றேன், அப்படியே உன்னோட குறிக்கோள் இதுக்கப்புறம் நீ ஸ்ட்ராங்கான சோல்ஜர் ஆகிறது தான் இருக்கணும், அதுக்கப்புறமா அந்த டீமன் கிங்க நீ தோக்கடிக்கணும்னு அப்பா சொல்லவும் ஹீரோவுமே ஏதோ குழப்பத்தோட ஒன்னு யோசிச்சு கிடக்குறான். ஆனா இப்ப சீன் கட் ஆயிட்டு வேற ஒரு இடத்த காட்டவும் அங்க சில பேர்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதை நம்ம ஹீரோயினே சோகமா உட்காந்து பார்த்துட்டும் கேட்டுட்டும் இருக்கா. சோ அந்த இடத்துக்கு ஷியாங்கின்னு அவர் வரவும் ஹீரோயின் அவரை கண்டுக்காம அங்க விளையாண்டுட்டு இருக்க அந்த குழந்தைங்களோட சத்தத்தை கேட்டுட்டு இருக்கா. எனக்கு புரியுது, நீ வெளி உலகத்துக்கு போய் உனக்கான நண்பர்களை சேர்த்துக்கணும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஷியாங்கின்னு கேட்கறது நம்ம ஹீரோவை ஹீரோயினுக்கு ஞாபகப்படுத்துது. சோ அவங்க கூட இருந்த நினைவுகளை இவ யோசிச்சு பார்க்கவும் நீங்க மனுஷங்களை பிளைண்டா நம்பிடாதீங்க, ஏன்னா உங்களுக்கு டீமன் கிங்க கொல்லக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்குன்னு ஷியாங்கின்னு சொல்லவும் ஆமா ஏன் ஹோச்சன் இன்னும் வராம இருக்கான்னு இந்த பையன் கேட்கவும் அவனுக்கு ஒரு புது டியூட்டர் இருக்காரு, நீ கவலைப்படாதுன்னு இந்த டீச்சர் சொல்லுவோம். சீன் கட் ஆயிட்டு நம்ம ஹீரோ கட்டுறாங்க. இனிமே உனக்கு ட்ரைனிங் தான் எல்லாமே அப்படின்னு அப்பா சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பாறையை தூக்கி சைட்ல போடுறாரு. அது என்னவோ ஒரு மிகப்பெரிய குகையை ஒளிச்சு வச்ச மாதிரி தெரியுது. சோ அதுக்குள்ள நம்ம ஹீரோ தூக்கி போட்டு விட்டுறாரு. அப்படியே கீழே விழுந்து அடிபட்டுற கூடாதுன்னு சொல்லிட்டு கேர்ஃபுல்லா இறக்கி வச்சுட்டு ஹீரோட ஸ்வாட போட்டதுக்கு அப்புறமா அந்த குகையுமே மூடி விட்டுறாரு. அதே நேரத்துல உள்ளுக்குள்ள என்னன்னா வித்தியாசமான நிறைய சத்தங்கள் கேட்கவும் இது வெறும் லோ லெவல் டீமன் தான், அழியுதுங்க, வேகமா பறக்குங்க. அது மட்டும் இல்லாம அதோட பற்களை வச்சு ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ணணும்
முடியும்னு அப்பா சொல்லவும் ஹீரோ என்னன்னா எதுவுமே என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குன்னு கத்துறான். ஆமா உன்னால பார்க்க முடியாது ஆனா கேட்க முடியும்ல, சோ இந்த இடத்த நீ ஃபீல் பண்ணி தான் கத்துக்க முடியும்னு அப்பா சொல்லிட்டு ஹீரோவை இப்ப வெளியவும் கூட்டு வந்துடுறாங்க. பையன் மூஞ்சி ஃபுல்லா அடி வாங்கி வச்சிருக்கான். இந்த பாரு இந்த இடம் உனக்கு ஹீல் பண்ணிடும், இருந்தாலும் இந்த இடத்துல நீ கத்துக்கிட்டே ஆகணும். இந்த டீமன் பீஸ்ட் எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு வீக்னஸ் இருக்கும், அதை பார்த்து தான் நீ அடிக்கணும் அப்படின்னு அங்க ஒன்னு சொல்லி கொடுத்துட்டு இப்ப வேற இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. நீ பிசிக்கலா ட்ரெயின் ஆகி உன் பாடி நல்லா வச்சிருந்தாதான் உனக்கு சண்டைக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படியே ஒவ்வொரு ட்ரைனிங் அப்பையும் உனக்கான ஒரு கோல் செட் பண்ணிக்கோ, அதை நீ கம்ப்ளீட் பண்ண முடியலனா இந்த நைட் டெம்பிள்ல இருந்து உன்னை தூக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அப்பா அடிச்சு சொல்லி தராங்க. சோ ஹீரோவுமே இப்ப ஓரளவுக்கு தேடிட்டு வர மாதிரி தான் தெரியுது. இப்படியா இந்த எபிசோட் முடியுது கைஸ். ஸோ எபிசோட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா இந்த எபிசோட் பொறுத்த வரைக்கும் ஹீரோவோட இன்னர் மானா மட்டுமே 97 இருந்து ஸ்டார்ட் பண்றான். அது மட்டும் இல்லாம ஹியூமன்ஸ்லயே ஃபர்ஸ்ட் சன் ஆஃப் லைட் நம்ம ஹீரோ தான். ஸோ இதனால நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ட்ரைனிங் கொடுக்கணும்னு அப்பா ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்க அதே நேரத்திலேயே டீமன் லார்ட்னு ஒருத்தர் இருக்கான், அவன் பயங்கரமான ஆளு, அவனை கொன்னே ஆகணும்னு சொல்லி தருவாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோனோட நோக்கவுமே அதுதான். ஆனா ஹீரோக்கு ட்ரைனிங் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இந்த விஷயத்துல அப்பா கண்ணை காட்டுற மாதிரியே தெரியல. என்னெல்லாம் நடக்க போறதுங்கிறது என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்றேன்.